ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஜி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமோட் டெஸ்க்டாப் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங் போய்க்கோங்க. இப்போ விண்டோஸ் 11 இது 10 வந்து செட்டப் கொஞ்சம் மாறும். இதில் செட்டிங் போனீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ அதில் என்னென்ன எனபிள் பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிமோட் டெஸ்க்டாப்புங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இந்த அத்தென்டிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் பிசி நேம். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கூட நம்ம இன்னும் என்னெல்லாம் எனபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு செட்டப் நம்ம எனபிள் பண்ணணும். நம்மளோட நெட்வொர்க் செட்டிங்கில் நம்ம எனபிள் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ அது நெட்வொர்க் செட்டிங் போய்க்கோங்க. அதில் அட்வான்ஸ் நெட்வொர்க் செட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங். ஸோ அதில் போனீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க், பப்ளிக் நெட்வொர்க், ஆல் நெட்வொர்க். ஸோ இதில் உள்ள எல்லாமே நம்ம எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டுங்கிறது வந்து உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ மேபி கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கணும் அப்படின்னா இதை எனபிள் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா இதை டிசபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்று என்னெல்லாம் எனபிள் பண்ணணும் அப்படின்னா, அலோ அண்ட் அதர் ஆஃப் விண்டோஸ் ஃபயர்வால். ஸோ இதில் போய்க்கோங்க. இதில் போய் சேஞ்ச் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் ஆல்ரெடி எனபிள் பண்ணிட்டேன். ஸோ இதில் ரிமோட் டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ இந்த இருக்கலாம் ரிமோட் டெஸ்க்டாப் அசிஸ்டன்ட், ரிமோட் டெஸ்க்டாப். மேபி நீங்கள் இதிலே ஷட் டவுன் பண்ணணும், ரிமோட் டெஸ்க்டாப் வச்சு ஷட் டவுன் பண்ணணும்னா ரிமோட் ஷட் டவுனா அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியுமே நமக்கு சில எரர் காட்டுது அப்படின்னா நம்ம அடுத்ததாக சில செட்டிங்கும் நம்ம எனபிள் பண்ணணும். அது நம்மளோட ஜிபி எடிட்டில் போய் பண்ணணும். gpedit.msc. ஸோ இதில் போய் நம்ம இன்னும் என்னெல்லாம் எனபிள் பண்ணணுங்கிறத பாருங்கள். இதில் நம்ம கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் விண்டோஸ் செட்டிங் போங்க. விண்டோஸ் செட்டிங்கில் செக்யூரிட்டி செட்டிங் இருக்கு பாருங்கள், அதை போங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் லோக்கல் பாலிசி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன் போனீங்கன்னா நமக்கு ரிமோட் டெஸ்க்டாப்னு ஃபோர்த் ஒன்றா வந்திருக்கு. லிமிட் லோக்கல் அக்கௌண்ட் யூஸிங் பிளாங்க் பாஸ்வேர்ட். மேபி நம்ம கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு இல்லாமல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக சிஸ்டமில் எனபிளில் இருக்கும். ஸோ இதை டிசபிள் பண்ணிக்கோங்க. டிசபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ரீஜி எடிட்டில் போய் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த பார்த்து போகணுங்கிற நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இதில் எனபிள் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் லோக்கல் மிஷின் போங்க. அதில் சிஸ்டம் போங்க. அதில் கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படி அதில் போங்க. அதில் கண்ட்ரோல் போங்க. அதில் எல்எஸ்ன்னு ஒன்று இருக்கும். எல்எஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்க லிமிட் பிளாங்க் பாஸ்வேர்டு யூஸ் அது வந்து நமக்கு 1 இருக்கும். ஸோ அதை வந்து 0வாக மாற்றிக்கோங்க. 0வாக மாற்றிட்டு ஸோ நம்ம இப்போ எந்த டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அதை பிங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு அதில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். இப்போ நான் வந்து இன்னொரு பிசியை கனெக்ட் பண்ண போகிறேன். இருக்கும்போது ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 139 போட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி பிசி போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சிஸ்டம் ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நேம் பார்த்தீங்களா, ஸோ அந்த நேமை நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஐபி போட்டு ஜஸ்ட் அந்த நேம் நீங்கள் அந்த பிசி மட்டும்னா அந்த பிசியை மட்டும் போட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சிலர் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஆல்ரெடி எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணிட்டேங்கிறதால எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு இதில் சில அப்டேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜிபி எடிட்டில் பண்ணதை சிலதை நீங்கள் அப்டேட் கூட பண்ணணும். அப்போ வந்து ஜிபி அப்டேட். ஸோ நீங்கள் அந்த குரூப் பாலிசியை அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சில செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ஒர்க் ஆகிரும். தேங்க்யூ. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்யூ.